வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பருவத் தேர்வு 2025 தொகுதி மதிப்பீட்டு தமிழ் 5ஆம் வகுப்புக்கான ஒரு ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன் 5th ஸ்டாண்டர்டுக்கு. ப்ளஸ் இது ஒரு மாடலாக பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 5th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் டெஸ்ட்டு சப்மிட்டிவ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் தமிழுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். டோட்டல் மார்க் 60. டைமிங் வந்து 2 hours கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீழே நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சொல்லுக்குரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக, விடைக்கேற்ற வினாக்கள் உருவாக்குக, அதுக்கு கீழே அறிவிப்பை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க, அஞ்சல் துறை அறிவிப்பு, காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து வயதினருக்கும் பங்கேற்கும் வகையில் கட்டுரை போட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சொற்களை முறைப்படுத்தி தொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. ஊர் தலைவர், தகுதியானவர், நிர்வாகியானவர், அதே மாதிரி தொடரில் உள்ள இணை சொற்களை எடுத்து எழுதுக, இது ஒரு முக்கியமானது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கடிதத்தின் பகுதி எண்ணை நிறைவு செய்க. நெக்ஸ்ட் வந்து வரைபடம் வரைந்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ அதற்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 கொஷின்ஸ்லாம் இருக்குது. குறிப்புகளை கொண்டு கதையினை உருவாக்க சொல்லியிருக்காங்க. பத்தியினை பிடித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ இந்த மாதிரி தான் வினாக்கள் எல்லாம் கேட்குறாங்க. சிறு சேமிப்பு என்னும் தலைப்பில் கட்டுரை பொருந்துமாறு 4 தொடர்களை எழுதுக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. இதான் 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் 3rd டேர்ம் டெஸ்ட்டு ஏப்ரல் 2025க்கான ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். ஆல்ரெடி அப்லோட் பண்ண மாடல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரையும் வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த கொஷின் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்டில் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் வச்சுக்கோங்க. ஸோ இதான் அப்டேட்டட். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் எண்ணும் எழுத்தும் 3ஆம் பருவத் தேர்வு 2025 தொகுதி மதிப்பீடு தமிழுக்கான 5th ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். டைமிங் வந்து 2 hours, மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் 5th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் டெஸ்ட்டு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 5ஆம் வகுப்பு. ஸோ இதை ஒரு மாடலாக வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களில் இருந்து பொருள் தரும் சொற்களை உருவாக்க, விடுதலை, மணிக்கொடி, உரிய படத்துடன் இணைக்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தலைகீழாக தொங்குவேன் வௌவால் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தலைகீழாக தொங்குவேன் வௌவால். அதே மாதிரி கொண்டையுடன் இருப்பேன் சேவல். மீன் வரும் வரை காத்திருப்பேன், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொக்கு. அப்போ தலைகீழாக தொங்குவேன்கிறது வந்து பார்த்திங்கன்னா வௌவால். கொண்டையுடன் இருப்பேன் வந்து பார்த்திங்கன்னா சேவல். மீன் வரும் வரை காத்திருப்பேங்கிறது வந்து கொக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. இது ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. எழுத்தை கண்டுபிடித்து சொல் எழுதுக. எனக்கு பிடித்த பறவை எது? மயில்னு எழுதிட்டு, மயில் வந்து தேசிய பறவை. அப்போல்லாம் மயிலுடைய தோகை விரித்து ஆடுவதற்கு, நடனம் ஆடுவது மிகவும் அருமையாக இருக்கும். அந்த மாதிரி வந்து எழுதிக்கலாம். சொற்களை முறைப்படுத்தி தொடராக எழுதுக. படத்திற்கு பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்கும். இதான் 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் 3rd டேர்ம் டெஸ்ட்டு 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உரைப்பத்தியினை படித்து பின்னொரு வினாக்களுக்கு வந்து விடையளிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. வரைபடத்தை பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் 3ஆம் பருவத் தேர்வு 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.